தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வயாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜா சர்வயாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருண சிந்தம் ஞானதம் சாந்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதன் கலிதேவம் காஞ்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மடங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு பெரியவா 2 யந்திரங்களை கொடுத்தது இதுக்கா, பெரியவா 2 யந்திரங்களை கொடுத்தது இதுக்கா. இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணும்போது தானே பாருங்கள். நம்ம நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நீங்கள் கேள்விப்படாத இன்சிடென்ட்ஸ்லாம் இதில் வரலாம்னு எனக்கு தோன்றுறது. ஏதோ நம்ம டிஸ்கிரிப்ஷனோட நம்ம ஒரு சேனலில் மட்டும் பெரியவாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தில் கொடுத்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் பார்க்க தான் மாட்டேங்கிறா. ஆனால் பரவாயில்ல, அது அவளுடைய பாக்கியம் இருந்தால் தானே எல்லாரையும் பார்க்க முடியும். அவ்வளோ சீக்கிரமாக பெரியவா கிட்ட யாரும் போயிட முடியாது. சரி, இதை ஸ்ரீமதி அலமேலு ஆச்சி அவள் அறுபடை வீடுன்னு பெசன் நகரில் இருக்கக்கூடிய அந்த இதை அவள் தான் கட்டினான். அந்த கோவில் 6 அறுபடை முருகர் இல்லாமல் அங்கே இருக்கா. அது தவிர விநாயகர் சன்னதியும் இருக்குது. ஆனால் அந்த சமயம் விநாயகர் சன்னதி கட்டணம்னு முடிவு பண்ணலை. பெரியவா தான் அந்த புத்தியை கொடுக்க வச்சுருக்கா. அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இவன் என்ன பண்ண, அவளோட அக்காவோட ஆத்துக்கார், ஏன்னா இந்த செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவ தானே அலமேலு ஆச்சி. அதனால் அவர் தான் அந்த வீட்டுக்காரர் தான் சொல்கிறா. அக்கா வீட்டு யூஎஸ்ஏயில் இருந்திருக்கா. அங்கே அவள் விநாயகருக்கு ஒரு கோவில் கட்டி அதை கும்பாபிஷேகம் பண்ணுறா. அதுக்கு முன்னாடி இவாளுக்கு அந்த கோவில் கட்டி கும்பாபிஷேகம் இங்கே நடக்கலையே தவிர அந்த ஏற்பாடுகள்லாம் தெரியும் அலமேலு ஆச்சிக்கு. அதனால் அதுக்கான ஹெல்ப்பெல்லாம் கேட்டிருக்காவா இங்கே அலமேலு ஆச்சிக்கிட்ட அக்கா யூஎஸ்ஏலேருந்து. அதனால் தேவையான, ஏன்னா அதுக்கு ஏற்பாடுகள்னால் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒர்க் இருக்குது. அதுக்கு தேவையான ஸ்தபதிகள், மேசன்ஸ், கார்பெண்டர்ஸ், லேபரர்ஸ், கூலி வேலைக்கார வாழலாம் மொத்தமாக 125 பேருக்கு டூரிஸ்ட் விசா வாங்கிட்டு கும்பாபிஷேகம் பின்னாடி நடக்க போகிறது. அதுக்கு அங்கே யூஎஸ்ஏயில் அதுக்கு தேவையான சாமான்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு, அதாவது இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அங்கே கிடைக்காம இங்கே கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்துட்டு பூலாம் அங்கே வாங்கிப்பா. மற்ற ஐட்டங்கள்லாம் சிலதெல்லாம் தேவையானதெல்லாம் இங்கே வாங்கிட்டு ஜூலை 7, 1977 அன்றைக்கி கிளம்பியிருக்கா. பன்றிமலை சுவாமிகள் அவர் தான் அந்த கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார் போல இருக்கு. அவர் கூட 2 குருக்கள் எல்லாருமே கிளம்பி அங்கே போயிருக்கா. அதுக்கப்புறம் முதல்ல வாழ்க்கெல்லாம் அமுச்சு விட்டுட்டா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரையும். அவள் அப்போ இந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு இவ ஆட்சி கிளம்பி போயிருக்கா. அந்த பன்றிமலை சுவாமிகள் 2 குருக்களும் திருப்பி போவாள். எல்லாத்துக்கும் அந்த ஆட்சி தானே நிறைய அதுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கா. எல்லா கோவில்களும் அந்த மாதிரி தானே அந்த ஆட்சி. இவள் எல்லோரும் கிளம்பி அங்கே போயிருக்கா. அப்போ பிள்ளையார் சன்னிதிக்கு யந்திரம் ஒன்று தேவைப்படுறதுன்னு அவள் சொன்னபோது, முதல்ல போகும்போது சொல்லியிருப்பாள்ல. அப்போ 2வது அந்த கும்பாபிஷேகம் போகும்போது தேவையில்லை. அப்போ யந்திரம் ஒன்றுன்னு பெரியவாளை கேட்டிருக்கா போல இருக்குது. அது முதல்ல சொல்லிட்டாள். அதனால் கிளம்புறதுக்குள்ளே பெரியவா யந்திரத்தை ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சு அந்த பெட்டிக்குள்ளே வச்சு இதில் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்கா. அந்த பாக்ஸை பிரித்து கூட பார்க்கலையாம். அதுக்குள்ளே யந்திரம் இருக்கா இல்லையா, இல்லை ஒரு வேளை இருக்குன்னா என்ன இருக்குது அது உள்ள யந்திரங்கள் 1 இருக்கா 2 இருக்கா 3 இருக்கா எதையுமே பார்க்கல. அதை பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சுட்டா, இல்லை பீரோவில் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பும்போது தூக்கிட்டு அதை போயிட்டா யூஎஸ்ஏக்கு. அங்கே போனான்னா அங்கே பிள்ளையார் சன்னிதி ஒன்று தான் இருக்குது. அதுக்கு ஒரு யந்திரம் போகிறோம். அங்கே இருக்கவா யார் இதெல்லாம் பண்ணால அந்த பிரதிஷ்டை பண்ணவா எல்லாருமே ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால 2 இங்கே தேவைப்படாது, பண்ணக்கூடாது. அந்த 1 நீ எடுத்துன்னு போய்க்கோ, அங்கே போய் கேட்டுக்கோ அப்படின்னுட்டாச்சு. திருப்பி வந்தாச்சு. 1993 ஆட்சிக்கு திடீர்னு அறுபடை வீடு கோவிலில்
பிள்ளையார் கோவில் ஒன்று சன்னதி ஒன்று கட்டலான்னு தோணித்து. பெரியவா இருக்கா, பெரியவா கிட்ட அஃப்கோர்ஸ் கேட்டிருப்பான். அப்போ கூட இந்த ஒரு யந்திரம் இருக்குன்றத மறந்துட்டா, சொல்லலை. பெரியவா ஓகேன்னு சொல்லிட்டா. அதுக்கான வேலையெல்லாம் ஓடின்னு இருக்கு. பிள்ளையார் சன்னதியெல்லாம் பண்ணி இவள் அக்கா வந்து யூஎஸ்ஏலேருந்து அந்த ஆட்சியோட அக்கா ஃபண்ட்ஸ் அமைச்சிருக்கா. அங்கே இருக்கவாள்லாம் நிறைய பேர் இதுக்கு பண்ணணும்னு அவெல்லாம் வாலண்டியராக பண்ணோன்னு இருக்கா போல இருக்கா. அவகிட்ட கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இவாளுக்கு கொடுத்துருக்கா ஆட்சிக்கு. அதனால தான் அதில் வந்து நியூயார்க் கணபதினே போட்டிருக்கோம் இந்த அறுவடை வீடில். அந்த நியூயார்க்கில் இருக்கான்னு இப்போ அதனால் எனக்கு நான் இப்போ சொல்கிறேன், அது திடீர்னு எனக்கு ஞாபகம் வருது. இந்த நியூயார்க் கணபதி வந்து அதனால் அந்த பணங்கள் அதெல்லாம் அந்த ஃபண்ட்ஸை வச்சுட்டு முழுக்க அது எல்லா இதுவும் ஒரு பைசாலேருந்து இவ்வளோ செலவழிக்கல. எல்லாமே இந்த நியூயார்க்லேருந்து அவள் அக்கா வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்ததை வச்சு பண்ணியிருக்கா. அது ஒரு காட்ரேஜ் சேஃபில் வந்து இந்த யந்திரத்தை வச்சுட்டா போல இருக்குது. அந்த ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று இப்போ பெரியவா சித்தி ஆகிட்டா. அதுக்கப்புறம் தான் இந்த இது நடந்திருக்கு. கும்பாபிஷேகம் நடக்கும்போது திருப்பி இங்கே யந்திரம் ஒன்று இங்கே இருக்கவா இங்கே பண்ணும்போது கேட்பாளே, இந்த கும்பாபிஷேகம் இங்கே நடக்கிறதுக்கு அறுபடை வீடு கேட்டபோது அப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்தது. அதை சேஃபில் வச்சுருக்கோம் ஏதோ ஒன்று. அதை அக்கா வந்து ஏதோ யந்திரம்னு சொல்லி கொடுத்தா மாதிரி இருந்தது, எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு. அப்புறமே அதை எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட யார் பண்ணுறாரோ அந்த குருக்கள்கிட்ட காமிச்சு, யார் ஒருத்தர் சாஸ்திரிகளோ அவர் அதை பார்த்துட்டு, ஆமாம்மா இதுதான் இந்த நியூயார்க் கணபதிக்கு தேவையான யந்திரமே இதுதான், இதே மாதிரி தான் இன்னொரு யந்திரம் நீங்கள் அங்கே உபயோகப்படுத்திருப்பீங்க. அப்போ அக்கா அவங்க வந்திருக்கா இந்த கும்பாபிஷேகத்துக்கு. அவளும் சொன்னான் ஆமாம். அதனால் அதே யந்திரம் ரெண்டாக பண்ணி பெரியவா கொடுத்துருக்கா. அப்போது தெரியவே தெரியாது இவளுக்கு வந்து ஒரு அதுவும் இந்த எண்ணமே இல்லை, மறந்து போச்சு. எல்லாம் வந்து முருகருக்கு 6 அறுபடை வீடை தான் கட்டணும்னு நினச்சா. ஆனால் திடீர்னு அக்காவோட இதை போய் பார்த்துட்டு அங்கே நியூயார்க் கணபதி அங்கே போய் பண்ணால் நம்மளும் பிள்ளையார் கோவில் கட்டணும், ஏன்னா பிள்ளையார் இல்லாமல் மற்ற வருமா. அப்போ பெரியவாளை கட்டணும், ஆமாம்மா கட்டு அப்படின்ட்டுருக்கா. ஆனால் வேலையை ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் பெரியவா சித்தி ஆயிடுச்சு. அவர் பரமேஸ்வரன், அவர் வந்து கைலாசத்துக்கு போயிட்டார். ஆனால் போகும்போதே 2 யந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. அதனால தான் அந்த யந்திரம் எதுக்குன்னு தெரியாமல் இருந்ததை இப்போ சூக்ஷ்மமாக பெரியவா வந்து அதை காமிச்சிருக்கார். 2 யந்திரம் அதுக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு ஆட்சிக்கு புரிஞ்சுது. அதனால் பெரியவா 2 யந்திரங்களை கொடுத்தது இதுக்கா அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கான் ஆட்சிக்கு. பெரியவா தான் பரமேஸ்வரன், அவர் தானே எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாரு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவேச்சர் மகாபிரிய பாதவேச்சர்.